மைக்ரோகிரீன்றது ஒரு விதை போட்டு ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் உள்ள ஒரு அடுத்த ஸ்டேஜ். ஈல்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் நம்ம காசு பார்க்க முடியும். சின்ன இடம் போதும், ட்ரேயை வச்சு ரேக் வச்சு வளர்த்துடலாம். மைக்ரோகிரீனில் வந்து 100% ப்ராஃபிட், லாஸ்க்கு வேலையே இல்லை. வித்யாதரன். நான் வந்து ஒரு 2013-14 நான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்ருக்கேன். அப்போது நிறைய இன்டர்நெட்டில் போய் அப்போல்லாம் யூடியூப் நிறையா இருக்குது. அப்போல்லாம் யூடியூப் கம்மி, ஆனாலும் டெக்ஸ்ட்டாக வர இன்டர்நெட் மெசேஜஸ் அதெல்லாம் படித்து நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோகிரீன் பற்றி பார்த்தேன். அப்போது 2010-12 தான் கனடாவிலேயே இது கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. கனடா விட்டு மற்ற நாடுகளுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனால் அக்ரிகல்ச்சர் தான் நான் அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். அது இங்கேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் போய் ரெகுலராக அங்கே போய் பண்ணுறது, அங்கே அப்புறம் ஃபாலோ பண்ணுறது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போவும் நான் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக தான் ஏதாவது பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அப்போது இன்டர்நெட்டில் பார்த்தபோது எனக்கு இது மைக்ரோகிரீன்ற டேர்ம் நல்லா பிடிச்சிருந்தது. இது ஈல்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் நம்ம காசு பார்க்க முடியும். அண்ட் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு சென்னையில் நிறைய டிமாண்ட் இருக்குது. அந்த சமயம் யாருமே சென்னையில் பண்ணல. நிறைய ஷெஃப்புங்களுக்கும் ஹோட்டல் ஷெஃப்புங்களுக்கும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ப்ராபப்ளி அவங்க வந்து வெஸ்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க, வெளி நாடுகளில் ஒர்க் பண்ண ஷெஃப்புங்க, இவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக அது கொஞ்சம் எல்லா ஷெஃப்புங்களுமே யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோகிரீன்றது ஒரு விதை போட்டு ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் உள்ள ஒரு அடுத்த ஸ்டேஜ். 2 லீஃப் வரும்போது அது மைக்ரோகிரீன். அதுக்கப்புறம் 3rd 4th அந்த மாதிரி லீஃப் வந்துடுச்சுன்னா அது மெச்சூர்ட் க்ரீனுக்கு பேபி க்ரீனாக ஆகிடும். அது வந்து ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும். இதில் தான் ஒரிஜினல் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். மைக்ரோகிரீனில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நான் வந்து ஒரு 12 ஐட்டம்ஸ் நான் பண்ணுறேன். அதாவது சன்ஃப்ளவர், ரேடிஷ்லேயே ஒரு 3 வெரைட்டி, ப்ரொக்கோலி, மஸ்டர்டு, அதர் ஸ்ப்ரவுட்ஸ் லைக் வீட் கிராஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேக்கே ஆவரேஜாக ஒரு 3 kgs வெர்மி கம்போஸ்ட், 50 grams சீட். ஒரு சீடுக்கும் ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் கூடும். சன்ஃப்ளவராக இருந்தால் 100 gram, ரேடிஷ்னால் 60 to 70 grams, அந்த மாதிரி. ப்ரொக்கோலினா 30 to 35 grams அந்த மாதிரி தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பேடி ட்ரே. அந்த ட்ரேயில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து இது வெர்மி கம்போஸ்ட் தான் நான் மீடியமாக யூஸ் பண்ணுறேன். நிறைய வெஸ்டர்ன் வீடியோஸ்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர், அப்புறம் கொக்கோ பீத் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது இங்கே ட்ரை பண்ணேன், ஆனால் அது அவ்வளோ பெனிஃபிட்டாக இல்லை. ஈல்டு வந்து சரியாக இல்லை. அதனால் வெர்மி கம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வெர்மி கம்போஸ்ட்டில் வந்து அது ஒரு 1 inch ஹைட்டுக்கு அந்த ட்ரேயில் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது என்ன சீட் போடுறோமோ அந்த சீடை அதில் ஃபில் பண்ணிடுறோம். ஒரு நல்ல டென்சிட்டியோடு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஜென்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ரெகுலர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ஒரு 3 days மூடி வச்சுட்டு ஒரு 3rd day வந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். ஸ்ப்ரவுட் ஆகி அந்த லீஃப் வர ஸ்டேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து சன்லைட்டில் வச்சுருவோம். அல்டிமேட்டாக அது வந்து அடுத்த 5th day அல்லது 6th டேயில் அது ரெடி ஆகிடும் ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு.
நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5000 தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அது R&D ப்ராசஸ். அது ஃபெயிலியர்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஒரு செட்டப் இந்த மாதிரி ஒரு செட்டப் போடணுன்னா ஒரு 1 lakh இருந்தால் போதும். சீட்ஸ் எல்லாம் ஒரு ஹார்ட்லி 10,000 அந்த மாதிரி இருந்தால் போதும். பாக்கியெல்லாம் வந்து ஆன் ப்ராசஸ் தான். ரொட்டேஷனில் கரெக்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா முதல்ல ட்ரேஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷெட்டு ஒன்று இருக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இன்டோரில் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ட்ரே வச்சு ரேக் வச்சு லைட்டிங்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு அது தேவையில்லை. லைட்டிங்லாம் நான் சஃபிஷியண்ட்டாக சோலார் லைட் நல்லா இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இன்புட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மைக்ரோக்ரீனுக்கு வந்து ஒரு சின்ன இடம் போதும். எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம ட்ரே வச்சு ரேக் வச்சு நம்ம அதில் வச்சு வளர்த்துடலாம். சின்ன இடத்துலையே நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அங்கே வந்து என்னென்னா வாஸ்ட் ஏரியா, எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக விதை போடணும். அந்த மெயின்டெனன்ஸு லேபர் நிறைய தேவைப்படும். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா உரம் போடணும். அதெல்லாம் ஆர்கானிக் உரமாக இருந்தாலும் இன்புட் நிறையா இருக்கும். அது இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட உரம்னு ஒரு பொருளும் யூஸ் பண்ணுறதில்ல. ரெகுலர் வாட்டர் தான், ரன்னிங் வாட்டர். ஃபெர்டிலைசர் கிடையாது, பெஸ்டிசைடு கிடையாது, எல்லாம் ஒரு இன்புட்டும் கிடையாது. சீட் வாங்குகிறோம், அதை வந்து அந்த ப்ராப்பராக பராமரிக்கணும், அவ்வளோதான். கவனிச்சுக்கிட்டால் போதும். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணினா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சீடில் உள்ள ஸ்ட்ரென்த்தில் அது வளர்ந்துடும். அப்போ ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் லைட்டிங் தேவைப்படும். சன்லைட்டில் ஓப்பன் லைட்டில் வச்சிடறோம். பார்ஷியல் லைட், ஒரே நேரடியாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது, பார்ஷியல் சன்லைட்டில் வைக்கிறோம். அல்டிமேட்டாக அது வந்து க்ரோத் ஆகிடும். அது மைக்ரோக்ரீன். அது ஒரு ஸ்ப்ரவுட் ஸ்டேஜுக்கு அப்புறம் 5th டே வந்து மைக்ரோக்ரீன் ஸ்டேஜ். 8th டேக்கு மேலே அது வைக்கவே கூடாது, ஏன்னா அது ஒரு ஸ்பாயில் ஆகிடும். மைக்ரோக்ரீனில் வந்து 100% ப்ராஃபிட். லாஸ்க்கு வேலையே இல்லை. ப்ராஃபிட்னா எப்படின்னா, இப்போதைக்கு ஒரு மைக்ரோக்ரீன் தயாரித்து அதில் நியூட்ரிஷன் வேல்யூ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கம்யூனிட்டி இருக்கிறதுனால அதுக்கு மார்க்கெட் இருக்குது. யாராவது அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இது ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய வேலை இல்லை. நான் ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில், ஒரு ஹை ப்ரொஃபைல் ஸ்கூலில் 6th படிக்கிற பசங்களுக்கு நான் ஒரு வாலண்டியராக போய் டீச் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், இது கமர்ஷியலாக பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் வெற்றிகரமாக அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இட்ஸ் சிம்பிள், யார் வேணாலும் இதை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ். ஒன்லி திங் இஸ் பண்ணி சும்மா வச்சுக்க முடியாது, மார்க்கெட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிவிட்டா தாராளமாக அதில் இறங்கலாம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, ஒரு பெரிய கேதரிங் ஆஃப் ஹோட்டல் செஃப்லாம் வர சமயத்தில் எனக்கு முதல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு இன்டர்நேஷ்னல் செஃப் டே, அவங்க செலிப்ரேஷன் வேரியஸ் அதர் அவங்களுக்கு மொமெண்டோஸ் கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் என்னுடைய ப்ராடக்ட் போய் டெமோ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அட் ஏ டைம் ஒரு 100 ஷெஃப்புங்களுக்கு மேலே உள்ளவங்க என்னுடைய ப்ராடக்ட் பார்த்தாங்க. அதில் பெரிய பெரிய செஃப்புங்கள்லாம் அதை பற்றி பேசுனாங்க. மைக்ரோக்ரீன் ஒரு நியூ ட்ரெண்டு, ஃபுட்டில் வந்து இது மாதிரி கார்னிஷ் பண்ணலாம், சாலட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுனாங்க. என்னையும் பேச சொன்னாங்க. அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அதெல்லாம் சொன்னேன். ஸோ ஒரு நல்ல வெல்கமிங் சைன் இருந்துச்சு. அப்போலேருந்தே எனக்கு வந்து இப்போ ஒரு 2016 நடந்த இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஷெஃப் இப்போ தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக வந்திருக்கார். அவர் இந்த வருஷம் என்னை வந்து
ஃபோன் நம்பர் என் நம்பரை வாங்கிட்டு அவர் கால் பண்ணி என்னை இன்வைட் பண்ணார். அவங்க கால் பண்ணி எனக்கு ப்ராடக்ட் கேட்குறாங்க. இது வந்து இண்டிவிஜுவல்ஸும் இப்போ வாங்குகிறாங்க. நான் கொஞ்சம் வெப்சைட்லாம் போட்டு அதில் நம்ம ப்ராடக்ட் பற்றி டிஸ்கஷன் வந்ததுனால சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அதை சர்ச் பண்ணும்போது அல்டிமேட்டாக என் கான்டாக்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க வந்து டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட்டு சாப்பிடுங்க, ப்ரோக்கோலி, சன்ஃப்ளவர் அந்த மாதிரி இதெல்லாம் சில டிசீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் நம்மளுக்கு ப்ராடக்ட் மூவ் ஆகுது. என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்னா ஹோட்டல்லாம் கொடுத்தேன்னா அவங்க வந்து செகண்ட் டே அன்னைக்கு சேம் டே ஆர் செகண்ட் டே யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டாக் வச்சு பண்ண மாதிரி இருக்காது. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணும்போது அவங்க வந்து அன்சோல்டு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் கொடுப்பேன்னு அப்படி தான் அக்ரிமெண்ட் அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் ஒரு ஒரு கிராஜுவலாக தான் அங்கே சேல் ஆகும். நீல்கிரிஸ், அம்மா நானா அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக அங்கே போயிட்டுருக்கு. ஆனாலும் சில சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது வந்து டேமேஜ் ஆகிடும். ரூம் கண்டிஷன் அல்லது ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் ஃபெசிலிட்டியில் வச்சுக்கலாம் ஒரு 7 days. அதனால் சில சூப்பர் மார்க்கெட்டில் மூவ் ஆகாது, சில மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு. என்கிட்ட ப்ரொடியூஸ் ஆகி நான் பேக் பண்ணது வந்து ஒரு கிளாம் ஷெல்லுன்னு ஒரு பிளாஸ்டிக் கப்பில் தான், ட்ரேயில் தான், ஏர்டைட் கண்டெய்னரில் பேக் பண்ணிடுவேன். அதில் ஸ்டிக்கர் ஒட்டி டேட் ஆஃப் ஹார்வெஸ்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு 7 days அதை வச்சுக்கலாம். ப்ரொவைடட் ரொம்ப ஃப்ரீசிங் ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு 18-20 டிகிரி அந்த மாதிரி அது கூலரில் வச்சுக்கலாம். இல்லை ஏர் கண்டிஷன் ரூம் டெம்பரேச்சர்லேயே தாராளமாக அதை வச்சுக்கலாம். ஒரு 7 days தாராளமாக வரும். இண்டிவிஜுவல்ஸ் வாங்குறவங்க தெரியாமல் அவங்க வந்து போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதை வச்சுக்க முடியாது. ஒரு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வித்தின் 3 days ஆஃப் மை ஹார்வெஸ்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் பண்ணுறவங்க வந்து வெர்மி கம்போஸ்ட் அவங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா வெளியிலேருந்து தான் வெர்மி கம்போஸ்ட் வாங்கிக்கணும். அவனை ஒரு 1 month அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை மறுபடியும் கம்போஸ்ட் பண்ணி அவங்க ரீயூஸ் பண்ண முடியும். வேறு கோகோ பீட்லேயோ இதில் டிஷ்யூ பேப்பர்லேயோ அது அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போவும் இருக்குது அந்த சவால். எனக்கு வந்து லைவாக கேட்குறாங்க ஹோட்டலில் ஷெஃப்புங்க வந்து அவங்க கட் பண்ணுறத கஸ்டமருக்கு முன்னாடி நான் கட் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் அது ஒரு எஃபெக்ட் இருக்கும், அப்போ அந்த அந்த ப்ராடக்டோட வேல்யூவை நான் காட்ட முடியும் அப்படின்றாங்க. லைவாக கொடுக்கும்போது ஒரு இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்தா நான் 5th டேயில் கொடுக்கணும். 5th டேயில் கொடுக்கும்போது அவங்க அதை எத்தனை நாளில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது 10th 12th டேயில் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இருக்காது. அதனால் நான் கட் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அது கொஞ்சம் ப்ராப்ளம். லைவாக கொண்டு போனால் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டிஃபிகல்ட்டு, ரொம்ப கலைஞ்சிரும், அந்த வேர்லாம் இதுவாகிடும். அதனால் எப்போ வேணாலும் கேளுங்க, நான் லைவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு வித்தின் 2 days நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு பின்னாடி இந்த ஒரு மிஞ்சி பண்ணால் 200 square feet ஏரியா தான். அதில் இந்த டேபிள் ரேக் மாதிரி டேபிள் பண்ணிவிட்டு அதில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். அங்கே தான் சீட் போடுறது, ஹார்வெஸ்ட் பண்ணுறதும் அங்கே தான். ரெண்டாவது மெயின்டைன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த நான் வாங்குகிற சீட் வந்து சத்தீஸ்கரில் allthatgrow.in அப்படின்னு ஒரு வெப்சைட்லேருந்து அவங்க வந்து ஒரு சர்டிஃபைடு சீட்ஸ் தான் விற்கிறாங்க. அதில் வந்து நான் GMO சீட்ஸ் தான் அவங்க விற்கிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த குவாலிட்டி, ப்ளஸ் அதில் ஒரு கோட்டிங்கோ எதோ எக்ஸ்ட்ரா மெடிசினல் கோட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் சீடாகவே நமக்கு கிடைக்கும். ஒரு ஒரு ட்ரேயில் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்னா ஒரு 100 to 200 rupees ஆவரேஜாக இருக்கும். ஈல்டு பார்த்திங்கன்னா 200 to 400 rupees, அப்படியே டபுள். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா 600 800 கூட வரும்.
ஏன்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். டென்சிட்டியை பொறுத்தது, வெயிட்டும் அதில் நிறையா இருக்கும். இப்போ ப்ரொக்கோலியில் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், ஆனால் சீடோட ரேட்டு 3 times ஹையர் தென் தி அதர் சீடு. ஸோ அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். சன்ஃப்ளவர்லாம் 1400 1200 இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சீசனில் கம்மியாக கிடைச்சிது, ஒரு சீசனில் அதிகமாக இருக்கும். நான் சீட்ஸ் எல்லாம் இப்படி செலக்ட் பண்ணி தான் வாங்கிட்டுருக்கேன். ஆவரேஜாக எனக்கு மார்ஜின் 100% ப்ராஃபிட். அதில் எனக்கு சூப்பர் மார்க்கெட்டு விற்கும்போது மட்டும் சில சமயம் ஒரு 20 to 30% லாஸ் ஆகிறது வருது. அப்போ 70% 50%க்கு மேலே கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. நான் ஆக்சுவலாக என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா, ஒரு இந்த வெர்மி கம்போஸ்டுடைய காஸ்ட்டு அது பெர் கேஜி 10 rupees தான். இது வந்து ஒரு 3 kgs தேவைப்படும், 1 inch டெப்த்துக்குன்னு போடுறது. அந்த மாதிரி சீட்ஸு ஒரு சீடுக்கும் வேரியஸ் ப்ரைஸ் ஆகும். ஆவரேஜாக 50 grams to 100 grams சீட்ஸ் கன்சியூம் ஆகும். அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணால் எனக்கு ஒரு 400 grams இது வரும். நான் பேக்கிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நான் ஒரு 100 gram பேக்கிங்க்கு நான் 200 rupees வைக்கிறேன். ஆவரேஜாக பெர் டே வந்து ஒரு 30 boxes நான் கொண்டு போகிறேன். அப்போது கணக்கு போட்டால் ஒரு 6000 rupees மந்த் டே அந்த மாதிரி மார்க்கெட் ஆகும். ஆவரேஜாக எனக்கு ஒரு 1000 rupees 1200 rupees ப்ராஃபிட் வரும். வீக்லி ஒரு 3 times நான் 4 times போகிறேன். அது ஆவரேஜ் கணக்கு போட்டால் 3 kilo பெர் டே அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஒரு 7 to 8 kg பெர் வீக் போகுது. ஆவரேஜாக எனக்கு மந்த்லி டேர்ன் ஓவர் இன்கம் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா ஒரு 40,000 ப்ராஃபிட் வரும். சாதாரணமாக யாராலும் இதை பண்ண முடியும், யார் வேணாலும் வீட்டில் வச்சு பண்ணலாம். இது கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சா இறங்கி பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு டொமஸ்டிக் கன்சப்ஷன் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இதில் ஹைலி நியூட்ரியன்ட் இருக்குது, எல்லாம் தெரியும், பண்ணணுன்னு தாராளமாக பண்ணலாம். ஸ்கூலில் குழந்தைங்களுக்கே நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அது பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் எ மேட்டர். ஒரு பார்ட் டைமாக இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணுன்னா கூட தாராளமாக ஹவுஸ் ஒய்ஃபோ யார் வேணாலும் பண்ணலாம். இதில் ஒரே இதுன்னா ட்ராவல் ஓரியன்ட். யாரும் நம்மக்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க, நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த பொருளுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ நாட்கள் ஆக ஆக தான் இதோடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போது ஐ மீன் இன்னும் மக்களுக்கு இன்னும் பழகலை, இந்த பொருளுடைய வேல்யூ இன்னும் தெரிய வரல. அப்படி தெரிய வரும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, இதுக்கான ஒரு ரீச் இருக்குது.